இந்த பதிவில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதைப் பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு குரோதி வருடம் ஆடிமாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரையானது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கான கிரகநிலைகளை பார்க்கின்றபோது ராசிக்கு 3இல் சனி, 4இல் ராகு, 6இல் செவ்வாய், குரு, 8இல் புதன், சூரியன், 9இல் சுக்கிரன், 10இல் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆகஸ்ட் மாத கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணிக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சாரம் ரீதியாக பார்க்கின்றபோது புதன் பகவானுக்கு 8ஆம் இடமென்பது பலமான இடமாகும். புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஏனெனில் பாதகாதிபதி 8இல் மறைவதால் உங்களுக்கு பாதகதோஷங்கள் விலகும். புதன் 8இல் சஞ்சரிக்கும்போது வழக்குகளில் லாபங்கள் கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அபாரமான அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். எனவே ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வார். இது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதியான சனிபகவானும் 9ஆம் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். தைரியாதிபதியும் பாக்கியாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் லாபாதிபதியும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மேலும்பல ஆபரணச் சேர்க்கைகளை ஏற்படுத்தும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நன்மையில் முடியும். பாக்கியாதிபதியான சூரியன் பலம் பெறுவதால் வெளிநாடு செல்ல வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கனவுகள், ஆசைகள் பூர்த்தியாகும். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. சூரியன் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் குருவை நோக்கி நகர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்திற்குள் குருபகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு செவ்வாய் பயணிக்கிறார். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் மிகுந்த வேகத்துடன், வீரத்துடன், விவேகத்துடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் வெகுவிரைவில், சுறுசுறுப்பாக, துல்லியமாக, துரிதமாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும். மேலும் 5ஆம் அதிபதி 6இலிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து குழந்தைகளால் உயரும். குழந்தைகளின் நலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் 5ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள். எனவே பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும். பிள்ளைகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளிருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கும். ஏனெனில் செவ்வாயும் குருவும் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகம் பலமாக ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வலுவாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சனிபகவான் ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் அடைந்துள்ளார்.
ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது அந்த கிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகம் வக்ரம் பெற்றால் கெடுபலன்களை கொடுக்கும். பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை கொடுக்கும். இந்த வகையில் சனி பாவகிரகம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவானால் அதிவேகமாக துரிதமாக பன்மடங்கு அதிக அளவிலான நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 3ஆம் அதிபதி சனியும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனிபகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்பட மேலும் பல ஆபரணங்களை எடுக்க முடியும். புதிய நல்ல வேலை ஆட்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான அழகான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் 3ஆம் இடத்தின் அதிபதியும் லாபஸ்தானத்தின் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் உங்களுடைய மனதிற்குள் புத்துணர்ச்சி புது தைரியம் பிறப்பதற்கான யோகங்கள் உண்டு. மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதி. ராசிக்கு அதிபதி குருவுடன் விரையாதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சொத்து வகையில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தடைகள் விலகும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. மேலும் தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். தூக்கம் நன்றாக வருகிறது என்றால் மனதில் தெளிவு குழப்பம் இல்லாத நிலை மனநிம்மதி இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஆக இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் அயன சயன போகஸ்தானமான விரயஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று 6இல் அமோகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய வயதானவர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஏனெனில் 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி போன்றவற்றை குறிக்கக்கூடியது. இங்கு செவ்வாய் வலுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்களயோகம் பலமாக உருவாகிறது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தீரும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் உடைத்தெறியப்படும். ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 2025 வரை இந்த 2 கிரகங்களும் இந்த மாதிரியாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள். என்றாலும் இந்த ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இவர்களால் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்காது. இதுவரையிலிருந்து வந்த தாயாரின் உடல் உபாதைகள் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷங்களிலிருந்து வந்த தடை தாமதங்கள் மறையும். படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இருந்து வந்த கவனச்சிதறல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் படிப்பில் நல்ல ஆர்வம் ஈடுபாடு அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் எதுவும் சங்கடங்கள் இருக்காது. ஏனெனில் 10இல் ஒரு பாவி இருப்பது சிறப்புதான். நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் 8இல் இருப்பார். சூரியன் 8இல் மறையும்போது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகளிடம் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய தகப்பனாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 9ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். எனவே வண்டிவாகனங்களில் பயணிக்கும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரையில் வண்டிவாகனங்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
குருபகவான் ஆறிலிருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது. என்பது மட்டுமில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இடுவதை அறவே தவிர்த்தல் நல்லது. ஆக எந்த விஷயத்திலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த மாதிரியான விஷயங்களுக்கும் முன்பணம் கொடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எளிதாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் போன்ற பிரச்சனைகளை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே உங்களுடைய வேலை உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் கவனிப்பது சிறப்பு. என்றாலும் குரு செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகம் ஏற்படுவதால் இவ்வாறான கெடுபலன்கள் மறையும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதும் அவருடன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் குருமங்களயோகம் வலுவாக ஏற்படுத்துகிறது. என்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதக பலன்களை வாரி வழங்குகிறது. எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான மாதமாக அமைகிறது.